Guys, just have a look on this. ஓகே, எவ்வளோ கமெண்ட்ஸ் இதில் வந்து சில நெகட்டிவாகவும் இருக்குது, சில பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ இப்போது இதுக்குலாம் ஆன்சர் பண்ணிடலாமா? ஹாய். ஸோ நான் லாஸ்ட்டாக போடுறது எனக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து வெறும் எல்லோ ஹார்ட்ஸாக இருந்தது. அப்படின்லாம் வந்துட்டு ஏன் ஸ்கிப் பண்ணிங்க ஸோ நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதை ஆன்சர் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே வந்து லெட்ஸ் கோ வித் த பாசிட்டிவ் சைட். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்ன விஷ் பண்ணியிருந்தீங்க, லைக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் கோர்ஸ், நல்ல கோர்ஸ் எடுத்துருக்கீங்க, குட் சாய்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் வந்து ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும், ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ண நினைக்கிறதே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய நல்ல விஷயம். எங்களுக்காக படிக்க நினைக்கும் போது ஐ ஃபீல் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் அண்ட் எவ்ரி திங் ஃபுல். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த வீடியோட மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம், விச் இஸ் ஒய் ஐ ஸ்கிப் 11th and 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹானஸ்ட்லி நான் வந்து 11th and 12th ஸ்கிப் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னோடய ஸ்கூல் தான். பிகாஸ் என்னோடய ஸ்கூல் வந்து ஒரு நல்ல இடம், நிறைய வந்துட்டு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. பட் த ஒன்லி ஃப்ளாஸ் வாஸ் தட் அங்கே எல்லாமே நல்லா இருந்தாலும் முக்கியமான விஷயம் அகாடமிக்ஸில் வந்து கொஞ்சம் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் தான் சொல்லணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் படித்தது ஸ்டார்டிங்லேயே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல். ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிபிஎஸ்சி பண்ணுற கரெக்ஷன் நவடேஸ் ஆர் லைக் வெரி வெரி விகரஸ். எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்டிங் ஹியூமன்ஸ் டு பிகம் அ ரோபோட் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதுவும் 12th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து யூசிங் ஏஐ அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் டு கரெக்ட் பேப்பர்ஸ். எப்படி சொல்கிறது, டீச்சர்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேஸ் மார்க்ஸ்லாம் போடுவாங்க. பட் கம்ப்யூட்டர் பண்ணும்போது வந்துட்டு வாட் இஸ் தட், லைக் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக கரெக்ட் பண்ணுது. நானே வந்து என் சீனியர்ஸோட சில பேப்பர்லாம் பார்த்தேன், லைக் அவங்க ரீவால்யூஷன் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்க எழுதிருந்தது வந்து கரெக்டான ஆன்சராகவே இருந்தால் கூட லைட்டாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் கிடச்சிருக்கலாம் அப்படின்ற ஃபீல் வந்து கிடச்சிது. ஸோ நான் சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு சிபிஎஸ்சியில் படிக்கும்போது நம்ம என்ன தான் வந்துட்டு நிறையவே எஃபோர்ட்ஸ் போட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ரிசல்ட்ஸ் வரும்போது அதே அளவு வர மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். வந்து 100% ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து 50% ரிசல்ட்ஸ் வருது. ஸோ நம்ம எதுக்கு வந்து தேவையில்லாமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இதில் போட்டு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிளான் தட் லெட்ஸ் கோ ஃபார் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்ரிகுலேஷன் பார்க்கும்போது எங்கள் ஏரியாவில் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் பெருசாக கிடையவே கிடையாது. இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணோன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்கூல் வந்து கிடச்சிது. அண்ட் அந்த ஸ்கூலுமே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல ஸ்கூல்னு சொல்ல முடியாது. லைக் டீச்சிங் வைஸ் சூப்பராக இருக்கும். பட் மற்றபடி வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வாட் எவர் இட் இஸ் அதில் ப்ரெசென்டர்ஸ் காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. பட் ஸ்டில் ஓகே ஃபைன், இந்த 2 வருஷம் வந்துட்டு வி நீட் அகாடமிக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, வி நீட் மோர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடே வந்து ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு எஸ், நான் படிக்க போகிறது வந்துட்டு பிஇ தான், விச் இஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதால நான் அஃப்கோர்ஸ் வந்து ஐ வாண்ட் சூஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து மெட்ரிகுலேஷனே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளானும் பண்ணிட்டேன். அட்மிஷன்ஸே போடுறதுக்காக நாங்கள் ஆல்மோஸ்ட் போயிட்டோம், இப்போ விசாரிச்சுலாம் வந்துட்டோம். அதுக்கடுத்து வாட் ஹேப்பன் வாஸ் தட் அட்மிஷன்ஸ் போடலாம் அப்படின்னு போகும்போது நாங்கள் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தோம், இந்த மாதிரி டிப்ளமோ கிடச்சிதுன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து வி காட் கால் செலக்ட் ஆகிட்டேன், லைக் எனக்கு அட்மிஷன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து கால் வந்தோடனே வேறு என்ன வேணும், உனக்கு வேண்டிய டிப்ளமா தான் அதுவே கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நாங்கள் வந்துட்டு மண்டே கூப்பிட்டுருந்தாங்க கவுன்சிலிங்காக. ஸோ கவுன்சிலிங்லாம் போய் பார்த்தோம். நம்ம இப்போ 3 காலேஜஸில் போட்டிருந்தோம். 3 காலேஜுமே வந்து ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் சீட். என்னால் நம்பவே முடியல எல்லா காலேஜும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ரௌடாக இருக்க வேண்டிய விஷயம் தானே, பிகாஸ் நம்மளுக்கு காலேஜ் சீட் கிடச்சிருக்குங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் ரொம்பவே இந்த ஹாப்பியாக தான் இருந்தேன். நாங்கள் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் இப்போ நான் வந்து ரொம்பவே நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஹாஸ்டலில் ஐ காட் சீட், ஐ காட் அட்மிஷன். நான் வந்துட்டு இப்போ அங்கே தான் படிக்க போகிறேன். ஸோ இதான் நடந்துச்சு. இதான் வந்து என் ஜேர்னி டுவர்ட்ஸ் டிப்ளமா. ஸோ அப்படியே போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே அடுத்து ஒரு 3 years வந்து நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போது நிறைய பேருக்கு வந்து டிப்ளமா அப்படின்னா என்னென்னு தெரியவே தெரியல. ஸோ நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ணிடலாம். டிப்ளமா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு விச் இஸ் பிஇ படிக்கிறதுக்கான ஒரு ஜூனியர் கோர்ஸ் மாதிரி. இதை படிச்சுட்டு நம்ம வந்துட்டு பிஇ படித்தோம்னா இட் பி ஈவன் மோர் ஈஸி. அண்ட் தென் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய காலேஜஸ்லாம் சீட் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே ஆயிரும். நமக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் சீட் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு நம்ம 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிப்போமோ அது எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்த்து டிப்ளமோட ஃபர்ஸ்ட் இயர் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 2nd and 3rd இயரில் வந்துட்டு அதில் கொஞ்சம் டீப்பாக நம்ம படிப்போம். திஸ் இஸ் வாட் வில் பி ஹேப்பனிங் இந்த 3 years ஆஃப் டிப்ளமா. அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து நம்ம 10th முடிச்சுட்டும் படிக்கலாம், அதே மாதிரி 12th முடிச்சுட்டும் படிக்கலாம். பட் ஆனால் 10th முடிச்சுட்டு படிக்க முடியும் அப்படிங்கும் போது 12th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் டிப்ளமா படிக்கணும் சொல்லுங்கள். அதனால் சிம்பிளாக அந்த 10th முடிச்சுட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த கான்செப்ட்.
ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீ எப்படி வந்துட்டு ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மூணுத்தையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி தான் டிப்ளமோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிச்சுட்டு பிஇ போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம வந்துட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா டேரக்ட் செகண்ட் இயர் போயிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் சொல்லிட்டு பிஇ வந்து இப்படி படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் எப்படி ஸ்கிப் பண்ணிடலாம் பிஇ படிக்கிறதுக்கு. திஸ் இஸ் வாட் த மெயின் திங் ஆஃப் டிப்ளமா. இன்னும் ஒன்றுமே கிடையாது. அண்ட் இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபியூ ஆஃப் தம் செட் லைக் இது வந்துட்டு வேல்யூவே கிடையாது, 11th and 12th முடிச்சுட்டு இப்போ வந்து நிறைய வேல்யூ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டராக இந்த கமெண்ட்லாம் எப்படி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் சி ப்ரோ ஐ காட் ஆல் த ஆப்ஷன்ஸ். எனக்கு வந்து மெட்ரிக்லையுமே சிஎஸ் கிடச்சிது, சிபிஎஸ்சி சிஎஸ் கிடச்சிது, அதே மாதிரி டிப்ளமாவும் கிடச்சிது. இந்த ஏஜில் எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சான்சஸுமே எனக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே ஐ ஹேவ் எவ்ரி திங் இன் மை ஹேண்ட்ஸ், எனக்கு என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா டிசைட் பண்ணி என் ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் பேசி தான் வந்துட்டு ஹேவ் சூஸ் டிப்ளமா. ஸோ டிப்ளமா அப்படிங்கிறது வந்து வேல்யூவே இல்லை அப்படின்னா ஐம் யூ ஃபுல் டு சூஸ் தட். அஃப்கோர்ஸ் நாட், அதில் வந்து நிறையவே வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிப்ளமா படிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் லிட்டரலி வேஸ்ட் ஆஃப் டைம். அதில் வேல்யூவே கிடையாது. ஐ செல்ஃப் அக்செப்ட். பட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து பிஇ படிக்கணும் அப்படின்னு தான் எய்ம் அப்படின்னா டிப்ளமா எடுக்கிறதுல தப்பே கிடையாது. ஹானஸ்ட்டாக 11th and 12th படிக்கிறது டிப்ளமா வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. இதை தாண்டி வந்து ஸ்கோப் கிடையாது, வேல்யூ கிடையாது, அது கிடையாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அண்ட் தென் இந்த வீடியோ மூலமா ஐ ரியலி வாண்ட் டு கிவ் எ டிஸ்க்ளைமர். என்ன அப்படின்னா படிக்கணும்னு பார்க்கும்போது நிறைய கோர்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே தேடுங்க. அதில் நீங்கள் எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எதாவது ஸ்கோப் இருக்குமோ அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். பிளைண்டாக வந்துட்டு எது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, எது என் ஃப்ரெண்டு படிச்சுக்க அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது யூ வில் பி த பர்சன் ஹூ காட் ஹிட்டுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் சும்மா படிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும், ஜாப் கிடைக்கணும், சேலரி கிடைக்கணும், இதெல்லாமே டிபெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு ஃப்யூச்சர் மேட்டர். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். என்ன சூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, காலேஜ் இன்ஸ்டியூட் அப்படி மட்டும் கிடையாது. ஈவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன் கிளாஸ் 10 பிகாஸ் அவங்களுமே வந்துட்டு இப்போ பயோமேத்தா கம்ப்யூட்டர்னு சூஸ் பண்ணுங்களா. ஸோ அதனால் கிளியராக வந்துட்டு நிறைய விஷயம் தேடுங்க. ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போது அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான திங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் வி ஹேவ் டு 3 குரூப்ஸ் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது விச் இஸ் பயோமேத், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறமா வந்துட்டு காமர்ஸ். இந்த 3 குரூப் தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஐ டோன்ட் நோ அபவுட் பயோமேத், கம்ப்யூட்டர் சயின்ஸ். பட் காமர்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு தோண விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் 2 types ஆஃப் பீப்புள் இன் காமர்ஸ். ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காமர்ஸுங்கிறது வந்துட்டு நல்ல குரூப் கிடையாது, இது வந்துட்டு ரொம்ப ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு குரூப் தான், இது ரொம்ப கம்மியாக தான் அங்கே போகணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அடுத்த குரூப் வந்துட்டு காமர்ஸ் எடுத்தால் தப்பே கிடையாது, இதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ ரெண்டுமே வந்துட்டு காமர்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் தானு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு மித்தான விஷயம் தான். பிகாஸ் காமர்ஸ் நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய விஷயம் படிக்க முடியும். அதே மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு மித்து தான். ஏன்னா வந்துட்டு காமர்ஸ் பொறுத்தளவில் ஒரு கொஞ்சமாக பர்டிகுலராக ஒரு கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய இருக்குது என்னன்னு கேட்கும்போது யாருக்குமே தெரியவே தெரியாது. பிகாஸ் நிறையலாம் இல்லவே இல்லை. பர்டிகுலராக ஒரு 10-15 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் யூ ஹாவ் டு சூஸ் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் போகணும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு பிபிஏ படிக்கணும், எம்பிஏ பண்ணணும், சிஏ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக இந்த உங்களுக்கு வந்து கோல்லாம் இருக்குது அப்படின்னா டேக் காமர்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு பெருசாக கோலே கிடையாது, ஆன் த ஃப்ளோ எனக்கு எது வந்து பிடிச்சிக்கும் அப்படியே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா குட் ஃபார் கோயிங் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயோமேத். பிகாஸ் காமர்ஸ் பொறுத்தளவில் கொஞ்சம் தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அந்த ஆப்ஷன்ஸும் கிட்டே எடுத்துக்கலாம். பட் இப்போ கிளியர் நான் வந்து இதான் படிக்க போகிறேன் அப்படின்னா காமர்ஸுக்கு தப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ், எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ். நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ now I'm going to end this video. ஸோ ப்ராபப்ளி வந்து 9th 10th or 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாமே வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இஃப் இட்ஸ் ஸோ மறக்காமல் வந்துட்டு ஹாப்பிலி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.